நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல என்ன உங்க என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தன்னந்தனியா வரலாமா? எத்தனையோ தடவை இந்த பக்கமா வந்திருக்கேன் போயிருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்ல. அந்த விஸ்வநாதையா போனதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே சரியில்லை. விஸ்வநாதையா அவங்க யாரு? இந்த எஸ்டேட் பூரா அவரோட தான். அந்த சண்டாளி சரசு ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே நாசமாக்கிட்டானுங்க. ஆமா நீ யாரு? நானா? வேலைக்காரன். இந்த எஸ்டேட்ல வேலை தேடி வந்திருக்கு. இந்த எஸ்டேட்லயா? நீ உருட்ட மாதிரி தான். ஏன்? ஒழுங்கா சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்டா கையெழுத்து மட்டும் வாங்கிப்பானுங்க. ஒரே சுரண்டல் தான். இதுல யாரும் தட்டி கேட்கறதே இல்லையா? கேட்டாலும் அடி உததான். பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு. சின்னவர் என்னமோ அமெரிக்காவில இருக்கிறாராம். அப்படியே வந்தாலும் என்ன கிழிச்சிடவா போறாரு. இதுல உனக்கு விவரமா எப்படி தெரியும்? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட்ல தான் வேலை செய்யுது. அப்பப்ப ஏதாவது சொல்லும். அவன் நீ என்ன செய்யற? உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க. அழகாவும் பேசுற அழகாவும் இல்ல. நான் இனிமே இங்கதான் வேலை செய்ய போறேன். உன்னை மறுபடியும் பாக்குறேன்னு சொன்னேன். என்னங்க எஸ்டேட்டுக்கு போற சரியான வழி தானே? ஆமா. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா வந்திருக்கிற. எப்படியா பாப்போம். எந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. ஒரு பிடிச்சிருக்குது. நான் வரலையா? வரியா? இப்பதானே வந்திருக்கிறேன். வணக்கம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடு தானே? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல 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 அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே. நான் புது ஆளு. ஏதாவது வேணும்னு சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சு. அதானே. ஆமா வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது எப்படி? நம்ம முகராசி அப்படி. ஓ அதிர்ஷ்டம். வந்த உடனே உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு. போக போக பாருங்க எல்லா சொந்தமா ஒண்ணு இல்ல. அது வந்து வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய பார். கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்துட்டேன். இந்த சாவி உள்ள படுத்து உருளு போ. உருளுறதா? ஐயே என்ன இது வெறும் தரையா இருக்கு? படுக்கிறதுக்கு பாய் தலவணி கூட இல்ல. ரொம்ப குளிருமே. என்ன பண்ணுவ? ஐயோ நீங்க சொன்ன போய் இன்னும் குளிருதே. சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்து தரேன். ஆமா சாப்பாடு ஞாக்கவே வந்துடுறேன். எது? பெரிய ஆளுதா. செருப்பு பிஞ்சு போயிரும். ஜாக்கிரதை. வேலையை பார்த்துட்டு போங்கடி. என்னம்மா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. உன் பிறந்த நாள் அன்னைக்கு வெறுக்கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழுத்த வாழைத்தார வெட்டிக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில அந்த காங்கேயன் அவன் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோல என் மேல. அதுக்காக ஏன் மாமா இப்படியா வரணும்? கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியல. அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா உங்களை பார்த்தா எனக்கே கோவமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு 4 அரை கொடுக்க வேண்டியதானே? அவங்க 4-5 பேரா இருந்தாங்க. எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சுட்டா? கையில பெரிய அரிவாள் வச்சிருக்கீங்களே, ஒரு சீவ வேண்டியதானே? இந்த சீவ வெட்டு துண்டல பாவம். எனக்கு பயம். மாமா நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அத்தை உங்களை பயந்தாங்குழியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா நீங்கதான். நான் தானே. யார் பயந்தாங்குழி? நேற்று ராத்திரி 12-13 மணி இருக்கும். தனியா போயிருந்தேன் தெரியுமா? பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. இந்த கார். என்னது? ஒண்ணு இல்ல, சைக்கிள். என்ன சைக்கிள் தானே வருது? இவங்க பெயிலா இருக்கும் போது இருக்கு. வா போயிடலாம். போயிடலாம். ஏ மாமா உங்களை சைக்கிள் ஓட்ட கத்துக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஓட்ட கத்துக்கிறேன். என்ன? அதுக்கு இல்ல மாமா, நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா நாம 2 பேரும் டபுள்ஸ் போலாம்ல, அதனாலதான் சொல்றேன். தம்பி மருமக வர்றா. என்ன மாமா பேசாம வரீங்க? சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டு போ, இருந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்க. வாங்கடா. ஐயோ ஏன் மாமா சைக்கிள் நிறுத்திட்டீங்க? என்ன குட்டி, என்ன தனியா வந்திருக்கிற? குட்டி கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன். இந்த பார் லட்சுமி, இந்த இடத்துல யாருமே இல்ல, நீ வேற கோபமா பேசுற. இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்னமோ தெரியல லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது. கல்யாணமா? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சென்றாசோடதா. ஏன் நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும்
உன்ன மாதிரி காலி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். அண்ணே 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 அடிச்சுட்டானுங்க அண்ணே. ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு. சின்ராசு, இது உனக்கு தெரியுது. ஆமாண்ணே. இந்த பிள்ளைக்கு தெரியுதா? தெரியல என்ன. இத உனக்கு சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஐயோ, உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன்? நீங்க இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன். என்ன இத அவகிட்ட சொல்லு. நீங்க போன சொல்லுகிறேன். நீ சொல்லு, அப்புறம் நான் போறேன். அண்ணே இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டேன். வரட்டா? சின்ராசு, அண்ணே பார்த்து பத்திரமா கூட்டு போடா. சரிண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியாண்ணே? சரியாண்ணே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்க. 4 கொடுக்க வேண்டியதானே? நான் மாட்டே சொல்லிருந்தா அவனுக்கு 4 கொடுத்திருப்பான். அப்ப 8 அடி கொடுக்க வேண்டியதானே? 8 அடியா? என்ன நீ எப்ப போற அடி உதவி சொல்ற? அதான் எனக்கு பிடிக்காது. ஏதோ அத்தை பொண்ணாச்சே, நான் எடுத்து படிச்சிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு நினைச்சா நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் கை கால உடைச்சு போல இருக்க. அதால கூட சேரவே மாட்டேங்குது. நான் பேசவே மாட்டேன். போன பேச மாட்டேன். உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். காத்தவரா என் பேரு. அதே மாதிரி சின்ன ராசா நீ வச்சுட்ட. 2 கணக்கம் போட்டிருந்த. அது பழைய காலத்து விஷயத்துக்கு ஒரு கணக்கம் பண்ணிட்டேன். பெரியாலியா நீ? நானும் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா தூள் கிளப்பிட்டிய. ஆமா, செங்கமலை என்னமோ உன்னை தேடிட்டு இருந்தது. எங்க எங்க? அந்த பீடி கூட சொல்றேன். அத பார், அங்க வந்துட்டு இருக்குது. அந்த செங்கல் எடுத்து கொடு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா? என்ன தேடிட்டு இருந்தியாமே? ஆமாயா, நல்ல வேளை நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா எங்க அண்ணனை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றியா. நன்றியா? என்ன அடிச்சே கொண்டு இருப்பாங்க? ஏப்பா, என்ன அடி அடிச்சாங்க? என்ன ஆச்சு? ஆமா, அவங்க 10-12 பேரு தான் ஒரே ஆளு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. பாத்தியா? வலிக்குதா? ஆமா. செங்கமலா, உட்காரு கண்ணு. நமக்கு இங்க பாரியா, என்னமோ இப்ப தப்பிச்சுக்கிட்ட. இனிமே ஜாக்கிரதையா இரு. பம்புக்கு போன அடிச்சே கொண்டுடுவானுங்க. என் மேல வந்து எவ்வளவு அக்கறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தனியா இருக்கேன்னு தான். அது சரி, உன் அண்ணனை ஏன் அடிச்சாங்க? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவர், தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு போட்டு அடிச்சுட்டானுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. உங்க குறையில சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதான் அப்படின்னு வச்சுக்கோ. அது சரி, அப்படின்னா எங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துடுற. செய்வேல்ல? நாம சொல்றதான் செய்றோம், செய்யறதான் சொல்றோம். அண்ணே, முனுசாமி அண்ணே, கண்ணசாமி அண்ணே, ஆறுமுக அண்ணே, அக்கா எல்லாரும் வாங்க வாங்க சீக்கிரம். என்ன சகமலா? இங்க பாருங்க, உங்க குறையெல்லாம் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தீர்த்து வைப்பாரு. யாரு இவரா? யோ, உங்க குறை என்ன சொல்லுங்கயா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே ஒண்ணு நடக்கல, இவர் என்ன செய்ய போறாரு? இதுக்குதான் ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவார். இது எப்படி இருக்கு? யாருங்க வீட்டுல? யாரும் இல்லையா? யார் வேணுங்க? இப்பதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார் சொன்னாங்க? யாராவது சொல்லணுமா என்ன? எப்ப தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்தீங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் அப்போ சொன்னேன்ல, மகராசி அப்படின்னு. ஆமா, தொழிலாளர்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? உனக்கு இல்லாமலா? ஆனா நான் கொடுக்க போறது நீ ஏத்துக்குவையா இல்லையான்னு. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நான் என்னையே கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன ராஜமுத்திரனே, வேலையில ஒழுங்கா பண்றீங்களா? நடக்குது சில்ராஜ். நீ ஏன் சும்மா படுத்திருக்க? கால் மேல கால் போட்டு படுத்துக்க. மறந்துட்டேன். என்ன மாமா இங்க இருக்கீங்க? விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டா? அவங்க விவசாயம் பண்றாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ மாமா. மாமா, நாளைக்கு அந்த காங்கி அவங்க சொந்தக்காரங்களோட வந்து என்ன பொண்ணு கேட்க வரான். அப்படியா? பெரியவங்க எல்லாம் வச்சு பேசி வெத்தலை பாக்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீறவே முடியாது. ஊர் வழக்கம் அப்படி. அப்படியா? நீங்களும் மரமாப்பிள. அப்படியா? உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, எங்க அம்மா தான் உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்படியா? அப்படித்தான். எங்க அப்பா சொன்ன டைம்குள்ள உங்களால பணத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் நகையை கொண்டாந்து கொடுக்குறேன். அது ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க. நம்ம கல்யாணம் நடந்துரும். நானும் சம்பாதி கொடுக்கறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன். காங்கேய வேற ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா.
கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு. முடியாது முடியாது முடியாது. அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன். எங்க மதம்? என்னாச்சு? இப்ப மட்டும் புடிச்ச மாதிரி நடிக்கிறீங்களே. நடிக்கிறேன். அதான் அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. யார்கிட்ட, எப்போ, எங்க? அதான் ஜெயில பார்த்தனே. ஓ, ஜெயிலுக்கு போறியா? ஆமா. நீ எங்க என்ன பார்த்தல? அது நான் இல்ல, இன்னொரு ஆளு. இன்னொரு ஆளா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா? இந்த ஆள் பக்கத்துல இருக்கான்.